துணை குடியரசுத் தலைவரை சீன பாணியில பர்ச் பண்ணியிருக்கிறாங்கிற விமர்சனம். நான் என்ன சொல்கிறது, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஆளுகிற அரசாங்கத்துக்கும் துணை ஜனாதிபதிங்கிறது ஜனாதிபதி கிடையாது, அவர் வந்து ஆளும் கட்சியோடு சேர்ந்து வேலை செய்ய ஒரு சபாநாயகர் மாதிரி. அவங்களுக்கு 2 பேருக்கும் வித்தியாசம் வந்தது அப்படின்னு சொன்னாக்க ஆளும் கட்சிக்கு அவரை மாற்றுவதற்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது. அவங்களுக்கு வேண்டியது என்ன, நம்பர் தான். அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் பை இட் செல்ஃப் இல்லையா? அது கிடையாது. கான்ஸ்டிடியூஷனில் அவரை எலெக்ட் பண்ண முடியும், அவரை ரிசைன் பண்ண வைக்க முடியும். ஏன்னா அவங்க தான் உருவாக்கினாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கூட கொண்டு வரலாம். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதாக சொல்லி தான் அவர் வந்து தவிர்க்கிறதுக்கு, அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் ரிசைன் பண்ணார் அப்படின்னு சொல்லி. இதுக்கு பின்னால் என்ன ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி எனக்கு அதிகமாக தெரியும். எதிர்கட்சிகளோட அவர் சதி செஞ்சாருன்னு ஒரு பேச்சு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், ஏதோ நடந்திருக்கிறது. ஆளும் கட்சி, ஆளும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி. ஆனால் ஒன்று, பல பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் அவரை ஏற்க முடியாது, அவருக்குன்னு தனி உரிமை கிடையாது, ஒரு அன்டெனபிள் சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு தனி, இப்போது ஸ்பீக்கர் இருக்காங்க, ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுவும் ஸ்பீக்கரும் ஒரு, இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஸ்பீக்கர் துணை ஜனாதிபதி ஒரே பொசிஷன் தான் ஆன்டி டெஃபெக்ஷனால். ஸ்பீக்கரையும் ரிமூவ் பண்ண முடியும், அதே மாதிரி துணை ஜனாதிபதியும் ரிமூவ் பண்ண முடியும். அதை தவிர்த்திருக்கிறாங்க இருதரப்பும் அப்படின்னு பார்க்குறீங்க. அரசாங்கத்தை இணைந்து தான் உங்களுக்கு ஒரு சபாநாயகரோ ஒரு சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவோ இருக்க முடியும். அப்போ ஒரு சீரியஸ் டிஃப்ரென்ஸ் வருது. அவர் ரிசைன் பண்ண சொல்கிறாங்க, ரிசைன் பண்ணுறாரு. கல் குடிச்ச குரங்கு மாதிரி ட்ரம்ப் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரே சார், நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம்? ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நான் அதை விளக்கமாக குளக்கில் எழுதியிருக்கிறேன். அவருடைய பிரச்சனை அமெரிக்காவுடைய பிரச்சனை. அமெரிக்காவுடைய ஊதாரித்தனமான பொருளாதாரத்தினால அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கி இருக்கிறது அமெரிக்கா. அது பல பேருக்கு தெரியவே தெரியாது. அமெரிக்காவில் பெரிய பில்டிங் கட்டடம், அது இது ஹார்வர்டு, ஸ்டான்ஃபோர்டு இதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறாங்களே தவிர அவங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை முறை ஊதாரித்தனமான வாழ்க்கை முறையாக ஆக்கப்பட்டு சேமிப்பு குறைந்து செலவு அதிகமாகி குடும்ப அளவில், அது தவிர அரசாங்கமும் அதே மாதிரி மாறி நாடே அப்படியாகி 1974 இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஏற்றுமதியை விட இறக்குமதி $15 ட்ரில்லியன் அதிகம். அந்த அளவுக்கு அந்த நாட்டில் பணத்தை பிரிண்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. டாலர் காப்பாற்றிட்டு இருக்கு. இல்லை, அதுவே பெரிய வீக்னஸ். நீங்கள் அந்த அளவுக்கு ப்ராமிசரி நோட்டு கொடுத்து தானே நீங்கள் பொருளை இறக்குமதி பண்ணியிருக்கீங்க. அந்த பொருளை இறக்குமதி பண்ணி குறைச்ச விலையில் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அதை பொருளாதார ரீதியாக சொல்ல போனோம்னா இம்போர்ட்டட் டிஃப்ளேஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இது இனிமேல் நடக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் ட்ரம்ப் 2016 பதவிக்கு வந்து இந்த டாரிஃப் போடுறது அப்படிங்கிறது அப்போ தான் ஆரம்பித்தார். அவர் முதல்ல சீனாவுக்கு எதிராக, அதற்கு பிறகு யூரோப்பியன் யூனியன் அவருடைய நட்பு நாடுகளுக்கு எதிராகவே அதை செய்தார். அதுக்கப்புறம் பதவிக்கு வந்த பைடன் அதை மாற்றலை. காரணம் என்னவென்றால் அது இல்லாத அமெரிக்காவால் சுதாரிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை. இப்போ என்ன பண்ணியிருக்கார் அவர்னாக்க, இந்த நிலைமை கட்டுக்கு மீறி போய்விட்டதுனால எல்லாருக்குமே சகட்டுமேனியாக அவர் வந்து அந்த பேசிக் ரேட் ஆஃப் டியூட்டி போட்டிருந்தார அவர் எல்லாருக்குமே சகட்டுமேனியாக போட்டுவிட்டு நீ அப்புறம் என்னோட பேச்சுவார்த்தைக்கு வான்னு அப்படி தான் அழைத்து எல்லாரையும் கையை முறுக்கி செய்தார். நமக்கும் அந்த 25% எல்லாருக்கும் போட்டது தான் நமக்கும் போட்டிருந்தார். சைனாவுக்கு கூடவே போட்டிருந்தார். முக்கியமானது என்னென்றால் அவரை 2 விஷயத்தில் நம்மளால் ஏற்றுக்க முடியல. இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் வர முதல்ல வந்து ஜிஎம் கிராப்ஸை நாம் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம பண்ண முடியாது, எந்த காரணம் கொண்டும் பண்ண முடியாது. அதனால் நமக்கு வந்து நாமே ஏற்றுமதியை ஆதாரமாக வைத்து நடக்கிற பொருளாதாரம் கிடையாது. நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் இது டொமஸ்டிக் ட்ரிவன் எக்கானமின்னு சொல்லுவாங்க. டொமஸ்டிக் சேவிங்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், டொமஸ்டிக் கன்சம்ஷன். அவருடைய பேசிக் டாரிஃப் அவர் மற்றவங்களை கையை முறுக்கி கையெழுத்து போட வைக்கிறாருங்கிறத கூட அமெரிக்காவுடைய பார்வையில் பார்த்தா அது சரி. இட் இஸ் இன் தேர் இன்ட்ரெஸ்ட். அவர் பண்ண பெரிய தப்பு என்னவென்றால் அவருடைய பிஸ்னஸையும் இதையும் மிக்ஸ் பண்ணார்.
அவர் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை வச்சு அமெரிக்காவுடைய வெளிநாட்டு கடனை பூரா கிரிப்டோ கரன்சியாக மாற்றுவேன் என்று அவர் எலெக்ஷன் கேம்பெயினில் சொன்னார். இது பல பேர் இந்த பேப்பரில் இதை பற்றி அதை லீக் பண்ணவே இல்லை. அப்போது கிரிப்டோ கரன்சியினுடைய வேல்யூ $25,000. இப்போ சார் $1,50,000. ஏ அப்பா. அவர் இதெல்லாம் கோர்வையாக பார்த்தா தான் அவர் ஏன் இந்த தப்பு பண்ணுறார், ஏன் அந்த நாட்டிலேயே அவர் பேரில் ஒரு பெரிய வெறுப்பு ஏற்பட்டிருக்கு, அதுவும் நம்ம இந்த மாதிரி நடத்துவதனால அந்த தேசத்துலேயே அவர் பேரில் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறது நம்ம நாட்டில் தெரியாது பல பேருக்கு. பாகிஸ்தானில் அவரோட எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு காரணம் பாகிஸ்தானில் வந்து IMFல என்ன கடன் கொடுத்தாங்களோ அந்த கடனை அப்படியே அவருடைய கிரிப்டோ வெஞ்சரில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அவர் இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க, மோடி மாட்டேன்ட்டார். பாகிஸ்தான் செஞ்சது நம்ம செய்யலை. பாகிஸ்தான் அவருடைய சொந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணலை. அவருடைய சொந்த கம்பெனியில் அவருடைய கம்பெனியில் இருந்த ஷேர்லாம் விற்று $2.5 பில்லியன் இந்த கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி. அவருடைய பாகிஸ்தான் சார்புக்கு இது காரணம் சந்தேகம் இல்லை. அமெரிக்காவிலேயே சொல்கிறாங்களே, அமெரிக்காவிலேயே முன்னாள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் எல்லாம் வெளிப்படையாக சொல்கிறாங்க. அதாவது அவருடைய சொந்த வியாபாரத்துக்காக பாகிஸ்தானை சேர்த்து கொண்டு நம்ம பிரித்தார், நம்மையும் வலியுறுத்தினார். ஆமாம், வலியுறுத்தி முடியாதுன்றும் 3 விஷயம் சார். இவர் முதல்ல நான் தான் மத்தியஸ்தம் பண்ணேன்னு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு அவர் முதல்ல முயற்சி பண்ணார், அதை வேண்டான்னு சொல்லிட்டோம். அதாவது பிரைம் மினிஸ்டர் லெவலில் இந்த பிரைம் மினிஸ்டருக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தையே நடக்கலை. அது ப்ரூவ் ஆகிடுது, பார்த்துருப்பீங்க நீங்கள். 22 ஏப்ரல்லேருந்து ஜூன் 17 வரைக்கும் அவங்க 2 பேரும் பேசி இல்லை. அதனால் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசி இந்த 2 பேருக்கும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியாது அப்படிங்கிறத நாம் சொல்லி அது முடித்த உடனே தான் அவர் இந்த 25% டியூட்டி அனௌன்ஸ் பண்ணார். அவருடைய ஈகோவை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். முடியாது. இதில் காரணம் என்னவென்றால் அவருக்கு நாம் நோபல் பரிசுக்கு நாம் ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது நேரடியாக கேட்கல, அந்த 17ஆம் தேதி ஜூன் டெலிஃபோனில் பேசும்பொழுதே நான் வந்து உங்கள் 2 பேருக்கும் இந்த மாதிரி ஒரு இந்த சீஸ்ஃபயர் ஏற்பட்டதில் எனக்கு ஒரு பங்கு உண்டு, அவங்க நோபல் பரிசுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு இவர்கிட்ட கேட்டிருக்கார். இவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு ஒரு பங்கு இல்லையே, யார் சொன்னால் உங்களுக்கு பங்கு இருக்குதுன்னு உங்கள் அரசாங்கத்தில் யார் சொன்னாங்கன்னு கேட்டு அதை என்ன பண்ணோம், நாம் அதை அப்படியே அந்த டிரான்ஸ்கிரிப்ட் வெளியிட்டுட்டோம். அவங்களால அதை வெளியிட முடியல, ஏன்னா அதை வெளியிட்டால் தர்ம சங்கடம். அவர் நோபல் பரிசுக்கு பாகிஸ்தான் ரெக்கமெண்ட் பண்ணிப்பாங்க, நீங்கங்கிற மாதிரி வந்துடுத்து அதை சொல்ல முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நியூயார்க் டைம்ஸில் அது பெருசாக அதை எழுதியிருந்தாங்க. இதை நாம் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் நரேந்திர மோடி உலகம் பூரா போய் 72 நாடுகளுக்கு போய் உறவுகள் ஏற்படுத்தி நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை க்ரியேட் பண்ணி நம்ம நாடு இல்லாத மற்ற நாடுகள் வந்து அது உலகத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பாரதம் அவசியங்கிறத எல்லா நாடுகளும் இன்றைக்கு உணர்ந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லீடர் இருக்கிறதுனால தான் இதை பண்ண முடிஞ்சது, வேறு எந்த லீடரும் பண்ண முடியாது. அதனால் ட்ரம்ப் பண்ண தப்பு அவருடைய பிஸ்னஸையும் அவருடைய அதிகாரத்தையும் இணைத்தது. 2வது நோபல் பரிசு வேணுங்கிற ஒரு இந்த குழந்தை மாதிரி ஒரு டாய் வேணும்னு கேட்குற மாதிரி அதில் போய் அவர் சிக்கி கொண்டு அவருக்கு அது கிடைக்கவும் போகிறதில்ல. அதாவது என்னென்னா, நம்ம 2 பேருக்கும் மத்தியஸ்தம் பண்ணி வச்சோன்னு சொல்லி 2 நாடுகளும் சொன்னாக்கா அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சைல்டிஷ் ஈகோ பெட்டர் அவங்க ஃபெசிலிட்டேட் அதை ஈகோன்னு சொல்லலாம், அது ஒரு சைக்கலாஜிக்கல் டெஃபிசிட்னு சொல்லலாம். நாம் போய் அவரை போய் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணாங்க, இந்த ஷாக்கை வந்து மோடி எப்படி ஹேண்டில் பண்ணாருங்கிறது தான் முக்கியம். ஹேவ் யூ டெல்ட் வெல்? முதல்ல இன்னொன்று என்னென்னா, இதை நாம் பிரித்து பார்க்கணும். சர்வதேச அரசியலில் நாம் ஒரு திருப்பத்தை கொண்டு வரோம் அப்படின்னாக்க நாம போய் வலியே இதை பண்ணுறோங்கிற மாதிரி தோணக்கூடாது. நாம் இப்போ நேராக சைனாவை கான்டாக்ட் பண்ணி நான் உங்கள் ஊருக்கு வரேன், பைலாட்டரலாக நாம் பேசலாம் அப்படின்னு சொன்னால் அந்த தோற்றம் வரும். அது கிடையாது. இவர் SCO மீட்டிங்க்கு மோடி போவாரா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தது. அப்போது புட்டின் வந்து நீங்கள் உங்கள் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரை அனுப்பி அவர் இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாம் புட்டின் மூலமாக தான் இதை செய்யணும். இது ஒரு பெரிய வெற்றி. 2வது அவர் நேராக சீனாவுக்கு போகல, ஜப்பான் நேராக ஜப்பான் போகிறார்.
நமக்கும் ட்ரம்ப்புக்கும் இருக்க ஒரு பெரிய மன உளைச்சல் அவருக்கு ஜப்பானுக்கு தெரியும். ஜப்பான் பிரதமரை வந்து கையை முறுக்கி கையெழுத்து போட வச்சார் ட்ரம்ப். இது எல்லாருக்கும் தெரியும். யூரோப்பியன் யூனியனை பண்ணார், இங்கிலாண்டை பண்ணார். என்னை கேட்டால் நான் வந்து சொல்லவும் கூடாது, சொல்லாதே இருக்க முடியாது. ஏன் பிரைம் மினிஸ்டர் 4 முறை இந்த கால் எடுக்கலை அப்படின்னா காரணமே இதுதான். ஓ, அந்த டெலிஃபோன்லேயே நாம் இதை ஒத்துருக்கோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம், வெளியில் சொல்லிடுவார். இன்னொன்று அப்போது தெருவில் சண்டை போட வேண்டியிருக்கும், நான் பண்ணலை அப்படின்னு. G20 போது இல்லை சொல்லி முடிச்சிடுறேன். அதனால என்ன பண்ணாங்க, யாரும் இவர் ஜப்பானோட இதான் டீல் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவன் ஊரில் போய் அந்த ஜப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் போன உடனே நீ என்ன இதெல்லாம் பண்ணியிருக்க அப்படிங்க, அவங்க என்ன பண்ணுறதுன்னு புரியல. சொல்லவே நாம் இந்த மாதிரி பண்ணோன்ன உடனே நம்மோட, அதாவது நமக்கும் இந்த உளைச்சல் இருந்து கூட நம்மோட என்னென்ன அக்ரிமெண்ட்டு நாம் இது வரைக்கும் பண்ணணும்னு ஜப்பானோட நினச்சோமோ அந்த அக்ரிமெண்ட்லாம் கையெழுத்து போட்டது மாத்திரம் இல்லாத $68 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஏரியாவில் யார் யார் பண்ணுவாங்கங்கிற அளவுக்கு தெளிவு வந்தது மாத்திரம் இல்லாத, இந்த அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போடுறதுக்கு ஜப்பான்லேருந்து அமெரிக்காவுக்கு போகிற அந்த டீம் இருக்க ஏர்போர்ட்லேருந்து திருப்பாய்ச்சின்னு வந்துட்டாங்க, நீங்கள் போக வேண்டாங்க அப்படி. $550 பில்லியன் ஜப்பான் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கிறத சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது அவர் சீனா போகிறதுக்கு முன்னால் நடக்குது. நாம் சீனாவோட போகிறதுக்கு முன்னால் ஜப்பானுக்கும் நமக்கும் உறவை வலுப்படுத்திடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பம். ரெண்டாவது, அங்கே போன உடனே நாம் வந்து சீனாவுக்கு ஏதோ கட்டி முத்தம் கொடுக்குற ஒரு மாதிரி இல்லை. அந்த SCO அந்த மீட்டிங்லேயே பேசுகிறார் மோடி, இந்த பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து எங்களுடைய சாவரினிட்டி அஃபெக்ட் பண்ணுதுன்னு ஹிண்ட் பண்ணுறாரு. ஓகே, வழியாக போகிறதுனால அவ்வளோ முக்கியம். அந்த இடத்துலையும் நம்முடைய ஸ்டாண்டை விட்டு கொடுக்கல. புட்டின் வந்து இதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கார். இந்த SCO மீட்டிங் எல்லாம் இவங்க 3 பேரும் சேர்ந்த தோற்றம் இருக்கிறத, அது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் அமெரிக்காவில். இந்த இந்தியா நம்ம கையை விட்டு நழுவி போய் அதுக்கு காரணம் ட்ரம்ப் தான் அப்படின்ட்டு. இது என்னது பெரிய அளவில், அதாவது நம்ம ஆதரிக்காத பத்திரிகைகள் கூட இதை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அதனால பெரிய அளவுக்கு நமக்கு இது ஒரு, அதாவது எது ஒரு நமக்கு பெரிய சவாலோ அதை அவங்களுக்கு எதிராக ஒரு சவாலாக மாற்றின ஒரு பெருமை வந்து மோடிக்கு நம்ம கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கிரைசிஸ் பார்த்துருக்காருன்னு பார்க்கலாமா? அது மாத்திரம் நம்ம பொருளாதாரம் ஒரு பலவீனமான பொருளாதாரம் சொல்ல முடியாது. நம்ம பொருளாதாரத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது, பட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் ஸ்ட்ராங். ஸோ வி வில் சர்வைவ் திஸ் கிரைசிஸ் டோன்னு கருதுறீங்க? இது கிரைசிஸ் இல்லைங்கிறேன் நான். அதாவது நம்ம வளர்ச்சிக்கு நாம் 7% வளர்கிறோம்னு வச்சுக்கோங்க, 6%ன்னு வச்சு, இது ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் கிடையாது. இது 6% 7% வளர்ச்சி 2% ஆக போகிறது இல்லை, 0 ஆக போகிறது.